أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. அன்னாரின் வாழ்க்கை வரலாறு பற்றி சிறிதளவு எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து உள்ள அறிவிப்புகளில் இதுவும் உள்ளது. அன்னார் தலைமுறையை எடுத்துரைப்பதில் கை தேர்ந்தவராக இருந்தார்கள். கவிதை ஆர்வமும் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களில் எல்லாரையும் விட அதிகம் அரேபியர்களின் வம்சாவளி தொடர்களை அறிந்தவராக இருந்தார்கள். தலைமுறை எடுத்துரைக்கும் இந்த திரடில் உன்னதமான இடத்தை பெற்றிருந்த ஜுபைர் பின் மத்தம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் வம்சத்தை எடுத்துரைக்கும் ஞானத்தை, குறிப்பாக குரேஷியர்களின் வம்சாவளி தொடர் குறித்து ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கற்றேன். ஏனெனில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரேஷியர்களில் அவர்களின் வம்சாவளி தொடர், அவர்களின் வம்சாவளியில் இருந்த நன்மை தீமைகள் ஆகியவற்றை எல்லாரையும் விட அதிகமாக அறிந்திருந்தார்கள். அன்னார் அவர்களின் தீமைகளை பற்றி கூற மாட்டார்கள். இதன் காரணமாகவே அன்னார் ஹதரத் அகீல் பின் அபி தாலிபை விட அவர்கள் மத்தியில் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தார்கள். அதாவது குரேஷியர்களில் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தார்கள். ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அடுத்தபடியாக ஹதரத் அகீல் அவர்கள் குரேஷியர்களின் வம்சாவளி தொடர், அவர்களது மூதாதையர்கள், அவர்களது நன்மை தீமைகள் ஆகியவற்றை எல்லாரையும் விட அதிகமாக அறிந்தவராக இருந்தார்கள். ஆனால் குரேஷியர்களுக்கு ஹதரத் அகீல் அவர்களை பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் குரேஷியர்களின் தீமைகளையும் பட்டியலிட்டு வந்தார்கள். ஹதரத் அகீல் அவர்கள் தலைமுறைகள், பெயர்கள், அரேபியர்களின் நிலைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து கற்றுக்கொள்வதற்காக நபவி பள்ளிவாசலில் ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அமர்ந்து வந்தார்கள். மக்காவாசிகள் பார்வையில் ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களின் சிறந்த மக்களில் ஒருவராக இருந்தார்கள். ஆக அவர்களுக்கு எப்போது ஏதும் சிரமம் ஏற்பட்டாலும் அன்னாரிடம் உதவி கோரி வந்தனர். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அரேபியர்களின் வம்சாவளி தொடர், குறிப்பாக குரேஷியர்களின் வம்சாவளி தொடர் குறித்த ஞானம் எல்லோரையும் விட அதிகமாக உள்ளது. ஆக குரேஷியர்களின் கவிஞர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடி கவிதைகள் கூறிய போது கவிதைகளிலேயே அவர்களது வசைபாடுதலுக்கு பதிலடி கொடுக்கும் தொண்டு ஹதரத் ஹசான் பின் சாபித் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஹதரத் ஹசான் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நானுமே குரேஷியர்களைச் சேர்ந்தவனாக இருக்கும்போது நீங்கள் எவ்வாறு குரேஷியர்களை இகழ்ந்து கூறுவீர்கள் என்று கேட்டார்கள். இதற்கு ஹதரத் ஹசான் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாவில் இருந்து அல்லது வெண்ணெயில் இருந்து தலைமுடி வெளியே எடுக்கப்படுவது போன்று நான் தங்களை அவர்களை விட்டு வெளியே எடுத்து விடுவேன் என்று பணிவுடன் கூறினார்கள். இதை கேட்ட
ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீர் அபூபக்கரிடம் சென்று அவரிடம் குறைஷியர்களின் வம்சத்தை குறித்து கேட்டுக்கொள்வீராக என்று கூறினார்கள். ஹதரத் ஹஸ்ஸான் இவ்வாறு கூறி வந்தார்கள். பிறகு நான் கவிதை எழுதும் முன் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்வேன். அவர்கள் குறைஷியர்களின் ஆண்கள் பெண்கள் பற்றி எனக்கு எடுத்து கூறுவார்கள். ஆக ஹதரத் ஹஸ்ஸான் அவர்களின் கவிதைகள் மக்காவுக்கு செல்லும் போது மக்காவாசிகள் இந்த கவிதைகளுக்கு பின்னால் அபூபக்கரின் வழிகாட்டலும் ஆலோசனையும் இருக்கிறது என்று கூறிவிடுவார்கள். தலைமுறைகளை எடுத்துரைக்கும் ஞானத்தை போன்று ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரேபியர்களின் பரஸ்பர போர்களின் வரலாற்றையும் மிக நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். இவ்வாறே அன்னார் முறையாக கவிஞராக இருக்கவில்லை என்றாலும் கவிதை ஆர்வம் அன்னாரிடம் மிகைத்திருந்தது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் அன்னார் முறையாக கவிதைகள் கூறினார்களா இல்லையா என்ற விவாதத்தை மேற்கொண்டுள்ளார்கள். வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் சிலர் அன்னார் கவிதை கூறியிருப்பார்கள் என்பதை மறுத்துள்ளார்கள். எனினும் வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் சிலர் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சில கவிதைகளையும் குறிப்பிட்டுள்ளார்கள். இவ்வாறே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கவிதைகள் உள்ளடங்கிய 25 கவிதை வரிகளை கொண்ட ஒரு மடல் துருக்கியின் நூலகத்திலிருந்து கிடைத்துள்ளது. அங்கு அது இருக்கிறது. அவை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கவிதைகள் என்று கூறப்படுகிறது. எழுதக்கூடிய ஒருவர் அதில் இந்த கவிதைகள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எழுதப்பட்டது என எனக்கு இல்ஹாம் மூலமாக சான்றளிக்கப்பட்டது என்ற அளவு எழுதியிருக்கின்றார். தபகாத் இப்னு சாத் மற்றும் சீரத் பின் ஹிஷாம் எழுதுவதாவது, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கவிதைகள் கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் போது அன்னாரின் நல்லடக்கத்திற்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இந்த கவிதை வரிகள் எடுத்துரைக்கப்படுகின்றன. அவற்றின் மொழியாக்கம் இதுவாகும். கண்ணே, உனக்கு ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அழுவதற்கான உரிமை குறித்து ஆணையிட்டு கூறுகிறேன். நீ அழுது கொண்டே இரு. இனி உனது கண்ணீர் ஒருபோதும் நிற்காதிருக்கட்டும். கண்ணே, ஹந்தப் அதாவது குறைஷி குலத்தின் சிறந்த புதல்வருக்காக கண்ணீர் வடி. அன்னார் மாலை நேரத்தில் கபரில் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அரசர்களுக்கெல்லாம் அரசனான, அடியார்களின் எஜமானனான, இபாதத் செய்பவர்களின் அந்த இறைவனின் துரூத் அன்னார் மீது உண்டாகட்டுமாக. அன்பர் பிரிந்த பிறகு இப்போது வாழ்வு எப்படி இருக்கும்? 10 உலகங்களுக்கு அணி சேர்க்கக்கூடிய நபர் பிரிந்த பிறகு இனி அழகு இங்கே? நாம் அனைவரும் வாழ்வில் ஒன்றாக இருந்தது போன்றே மரணமும் நம் அனைவரையும் ஒன்றாக சூழ்ந்து கொண்டிருக்க கூடாதா? இது கவிதைகளின் மொழியாக்கமாகும். அன்னாரின் புத்தி கூர்மை பற்றி இவ்வாறு வருகிறது. அன்னார் மிகவும் புத்தி கூர்மை உடையவராக இருந்தார்கள். ஹதரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்துக்கான அல்லது அல்லாஹ்விடம் இருக்கும் விஷயத்துக்கான அதிகாரத்தை அல்லாஹ் ஓர் அடியானுக்கு தந்தான். ஆக அவர் அல்லாஹ்விடம் இருக்கும் விஷயத்தை தேர்ந்தெடுத்தார். இதை கேட்ட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதுவிட்டார்கள். அப்போது நான் எனது உள்ளத்தில், எந்த விஷயம் இந்த பெரியவரை அழ வைக்கிறது? அல்லாஹ் தனது அடியாருக்கு உலகத்தையோ அல்லது தன்னிடம் இருப்பதையோ தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரத்தை வழங்கியுள்ளார் என்றால் அவர் மேன்மை பொருந்திய அல்லாஹ்விடம் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று கூறினேன். ஆக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த அடியாராக இருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கள் எல்லாரையும் விட அதிக ஞானம் கொண்டிருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே அழாதீர். மேற்கொண்டு அவர்களது அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே அழாதீர். நிச்சயமாக மக்களில் எல்லாரையும் விட அதிகம் தமது நெருக்கம் மற்றும் செல்வத்தால் எனக்கு நன்மை புரிந்தவர் அபூபக்கரே ஆவார். நான் எனது சமுதாயத்திலிருந்து யாரையாவது ஹலீல் எனப்படும் நெருங்கிய தோழராக ஆக்குவதாக இருந்திருந்தால் நான் அபூபக்கரை ஆக்கியிருப்பேன். ஆனால் இஸ்லாத்தின் சகோதரத்துவம் மற்றும் அன்பே இருக்கிறது. அபூபக்கரின் கதவை தவிர பள்ளிவாசலில் மற்ற எல்லா கதவுகளையும் அடைத்து விடுங்கள். புத்தி கூர்மை குறித்த இந்த ஆதாரத்தை 2வது முறை எடுத்துரைத்துள்ளேன். முன்னரும் கூறியுள்ளேன்,
கதவுக்கு ஒரு விளக்கத்தை ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதை பின்னால் எடுத்துரைப்பேன். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே நிகழ்வை எடுத்துரைத்த வண்ணம் கூறுகிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் கடைசி நாட்கள் வந்தபோது ஒரு நாள் அன்னார் சொற்பொழிவாற்றுவதற்காக எழுந்து நின்றார்கள். சஹாபாவை பார்த்து கூறினார்கள், மக்களே, அல்லாஹ்வின் ஓர் அடியார் இருக்கிறார். அவரை பார்த்து அவரது இறைவன் கூறினான், எனது அடியானே, நீ விரும்பினால் உலகில் இருப்பதற்கும் விரும்பினால் என்னிடம் வருவதற்குமான தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். இதற்கு அந்த அடியார் இறை நெருக்கத்தை தேர்ந்தெடுத்தார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிய போது ஹதரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இங்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி கூறப்படுகிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் அழுவதை பார்த்து எனக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அல்லாஹ் ஓர் அடியாருக்கு அவர் விரும்பினால் உலகில் இருக்கட்டும், விரும்பினால் தன்னிடம் வரட்டும் என்ற அதிகாரத்தை வழங்கியதாகவும் அந்த நபர் இறைநெருக்கத்தை தேர்ந்தெடுத்ததாகவும் ஓர் அடியாரின் சம்பவத்தை எடுத்துரைக்கிறார்கள். இந்த கிழவர் ஏன் அழுகிறார்? ஆனால் ஹதரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு தேம்பி தேம்பி எழுதார்கள் என்றால் அழுகை நின்றவாடில்லை. கடைசியில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரை நான் எந்த அளவு நேசிக்கிறேன் என்றால் இறைவனை தவிரவும் எவரையாவது ஹலீல் எனும் நெருங்கிய நண்பராக ஆக்குவது ஆகுமானதாக இருந்திருந்தால் நான் அபூபக்கரை ஆக்கியிருப்பேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், சில தினங்களுக்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பின்பு ஹதரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதது சரிதான், எங்களது கோபம் முட்டாள்தனத்தின் அடையாளமாக இருந்தது என்று நாங்கள் அப்போது புரிந்தோம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்ற வசனத்தை ஓதிய போது திருக்குர்ஆனின் இந்த புரிதல் கிடைக்கப்பெற்றிருந்த ஹதரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதுவிட்டார்கள். இந்த கிழவர் ஏன் அழுகிறார் என்று ஒருவர் கேட்டார். அப்போது ஹதரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு இந்த வசனத்திலிருந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் வாடை வருகிறது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். எவ்வாறு பாதுகாப்பு பணிக்கான ஊழியர் தனது வேலையை செய்து முடித்துவிட்ட பிறகு அங்கிருந்து சென்று விடுகிறாரோ, அவ்வாறே நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் எந்த பணிக்காக உலகிற்கு வருகிறார்களோ அதை அவர்கள் செய்து முடித்துவிட்ட பிறகு அவர்கள் இந்த உலகிலிருந்து விடைபெற்று சென்று விடுகிறார்கள். எனவே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற ஓசை எட்டிய போது இது கடைசி ஓசையாகும் என்பதை ஹதரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஹதரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புரிதல் மிகவும் மேலோங்கி இருந்தது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. பள்ளிவாசல் பக்கம் எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்படட்டும் என்று ஹதீஸ்கள் வந்துள்ளது. இந்த ஜன்னலுக்கான விளக்கத்தையும், அதாவது ஜன்னல்களை அடைப்பதன் பொருள் என்ன என்பதையும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் இஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்து விட்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பள்ளிவாசல் பக்கம் எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்படட்டும், ஆனால் அபூபக்கரின் ஜன்னல் பள்ளிவாசல் பக்கம் திறந்திருக்கும் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. இதில் இந்த ரகசியம்தான் உள்ளது. அதாவது பள்ளிவாசல் இறை ரகசியங்களை வெளிப்படுத்தும் இடமாக இருக்கிறது. எனவே ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கம் இந்த கதவு அடைக்கப்படாது. அல்லாஹ்வின் ரகசியங்கள், ஆழமான விஷயங்களில் அல்லாஹ் வைத்துள்ள நுட்ப ஞானங்கள் ஆகியவை ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக எப்போதும் திறந்திருக்கும், பின்னரும் திறந்து கொண்டே செல்லும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் உவமைகள் மற்றும் உருவகங்களை மேற்கொள்கிறார்கள். வறண்ட முல்லாக்களை போன்று இல்லை, வெளிப்படையாகத்தான் இருக்கிறது என்று எவர் கூறுகிறாரோ அவர் கடுமையான தவறளிக்கிறார். உதாரணமாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனிடம் இந்த நுழைவாயிலை மாற்றிவிடுவீராக என்று கூறியது, அல்லது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க காப்பை கண்டது முதலிய விஷயங்கள் தமது வெளிப்படையான பொருளில் இருக்கவில்லை, மாறாக உவமை மற்றும் உருவகங்களாக இருந்தன. அவற்றுள் வேறோர் உண்மைத்துவம் இருந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆக ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லாரையும் விட அதிகம் திருக்குர்ஆனின் புரிதல் வழங்கப்பட்டது என்பதுதான் நோக்கமாக இருந்தது.
எனவேதான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு விளக்கமளித்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், எனது கொள்கை என்னவென்றால், ஒருவேளை இந்த பொருள் வெளிப்படையாக முரணாக இருந்திருந்தாலும் அப்போதும் கூட இரையச்சம் மற்றும் நேர்மையின் எதிர்பார்ப்புப்படி அபூபக்கர் சொல்வதையே கேட்டிருக்க வேண்டும். அதாவது மக்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதையே கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கோ ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்த பொருளுக்கு முரணாக ஒரு சொல் கூட திருக்குர்ஆனில் இல்லை. அன்னார் கூறுகிறார்கள், அபூபக்கர் புத்திசாலியாக இருந்தாரா இல்லையா என்று மௌலவிகளிடம் கேளுங்கள். அவர் சித்தீக் என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த அபூபக்கராக இருக்கவில்லையா? இந்த நபரே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் ஹலீஃபாவாக இருக்கவில்லையா? மார்க்கத்தை விட்டு செல்லுதல் எனும் பயங்கரமான உயிர்கொல்லி நோயை தடுத்து அவர் இஸ்லாத்துக்கு மாபெரும் தொண்டாற்றவில்லையா? மேலும் கூறுகிறார்கள், சரி, மற்ற விஷயங்களை விட்டுவிடுங்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொற்பொழிவு மேடையில் ஏற வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? அவர்கள் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற வசனத்தை ஓதிய போது அதை கொண்டு முழுமையான விளக்கம் அளிப்பதாக இருந்ததா? அல்லது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரணித்தவராக கருதுபவர் காஃபிராகி விடுகிறார் என்று ஒரு குழந்தையும் சொல்லும் அளவுக்கு அரைகுறையான விளக்கமாக அது இருந்ததா? அதாவது இந்த முழு வசனத்தை ஓதியதன் பொருளே ஒரு தெளிவான மற்றும் வலுவான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இருந்ததே அன்றி அரைகுறையான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இருக்கவில்லை. பிறகு மற்றொரு சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தையே விளக்கியவாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனம் 2 அம்சங்களை கொண்டுள்ளது. ஒன்று, உம்மை தூய்மைப்படுத்தி விட்டேன். இரண்டாவது, நூலை முழுமைப்படுத்தி விட்டேன். கூறுகிறார்கள், இந்த வசனம் இறங்கிய போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். கிழவரே, ஏன் அழுகிறீர் என்று ஒருவர் கேட்டார். அன்னார் இவ்வாறு பதிலளித்தார்கள், இந்த வசனத்திலிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் வாடை வருகிறது. ஏனெனில் பணி நிறைவடைந்து விடும் போது அது நிறைவடைவதே வஃபாத்தை குறிக்கிறது என்பது நிர்ணயிக்கப்பட்ட விஷயமாகும். உதாரணமாக, உலகில் பாதுகாப்பு பணி செய்யப்படுகிறது. அது முடிவடைந்ததும் செயற்குழு அங்கிருந்து சென்று விடுகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய விஷயத்தை கேட்டபோது கூறினார்கள், எல்லாரையும் விட அதிகம் புரிபவர் அபூபக்கர் ஆவார். மேலும் இதை கூறினார்கள், உலகில் யாரையாவது தோழராக ஆக்கி கொண்டிருந்தால் அபூபக்கரை ஆக்கியிருப்பேன். மேலும் கூறினார்கள், அபூபக்கருடைய ஜன்னல் பள்ளிவாசலில் திறந்திருக்கும், மற்ற அனைத்தையும் அடைத்து விடுங்கள். இதன் பொருத்தம் என்ன என்று ஒருவர் கேட்டார். அதாவது தோழராக ஆக்கியிருப்பேன், பிறகு ஜன்னல் திறந்திருக்கும் என்பதன் பொருள் என்ன? அன்னார் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள். பொருத்தம் என்ன என்பதை பற்றி கூறுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், பள்ளிவாசல் இறை இல்லமாகும். அது அனைத்து அறிவாளங்கள் மற்றும் ஞானங்களின் ஊற்றாகும். எனவே கூறினார்கள், அபூபக்கரின் உட்புற ஜன்னல் இதன் பக்கம் இருக்கிறது. எனவே அவருக்காக இந்த ஜன்னலும் வைக்கப்படட்டும். ஏனைய சஹாபா பேரெழுந்தவர்களாக இருந்தார்கள் என்பது இதற்கு பொருள் அல்ல. அவர்களிலும் பெரும் பெரும் நுண்ணறிவு உடையவர்கள் இருந்தார்கள் தான். ஆனால் எல்லாரையும் விட அதிகம் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. இன்னும் கூறுவதாயின் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பு ஆரம்பத்திலும் இறுதியிலும் தனது முன்மாதிரியை காட்டிய அந்த சொந்த நுண்புலனாக இருந்தது. ஆக அபூபக்கர் அவர்கள் நுண்ணறிவுகளின் திரளாக இருந்தார்கள். பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுபவசாலியாகவும் நுண்ணறிவு பெற்றவராகவும் இருந்தார்கள். அன்னார் பெரும் நெருக்கடியான விஷயங்கள் மற்றும் அவற்றின் கடுமைகளை கண்டார்கள். பல போர்களில் கலந்து கொண்டார்கள். அவர்களது போர் நடவடிக்கைகளை பார்த்துள்ளார்கள். பல பாலைவனங்களையும் பல மலை பிரதேசங்களையும் அன்னார் கடந்திருக்கிறார்கள். பல அழிவிற்கான இடங்களில் அன்னார் தயக்கமின்றி நுழைந்து விட்டார்கள். எத்தனையோ கோணலான வழிகளை அன்னார் சீராக்கியுள்ளார்கள். பல போர்களில் அன்னார் முன்னால் அடியெடுத்து வைத்துள்ளார்கள். எத்தனையோ குழப்பங்களை அன்னார் அழித்து இல்லாமல் செய்து விட்டிருந்தார்கள். எத்தனையோ பயண விலங்குகளின் உடல்களை அன்னார் பயணங்களால் இழைக்க செய்திருக்கிறார்கள். அதாவது பயண விலங்குகள் களைத்துவிடும் அளவுக்கு எண்ணற்ற பயணங்களை செய்துள்ளார்கள். பல மைல்கற்களை கடந்துள்ளார்கள். எதுவரை என்றால் அன்னார் அனுபவசாலியாகவும் நுண்ணறிவு மிக்கவராகவும் ஆகிவிட்டார்கள். அன்னார் இன்னல்களில் பொறுமை காட்டுபவராகவும் கடும் உழைப்பாளியாகவும் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தனது அடையாளங்களின் சேருமிடமான ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பதற்காக அன்னாரை தேர்ந்தெடுத்தான். அன்னாரது உண்மை மற்றும் உறுதித்தன்மை காரணமாக அன்னாரை புகழ்ந்தான். அன்னார் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்குரியவர்களில் எல்லாரையும் விட மேலானவர் என்பதை இது சுட்டிக்காட்டியது. அன்னார் சுதந்திரமானவராக பிறக்க வைக்கப்பட்டார்கள். நன்றியுணர்வு அன்னாருக்கு சங்கில் ஊட்டப்பட்டிருந்தது.
இந்த காரணத்தினாலேயே ஆபத்தான முக்கியமான விஷயங்களின் போதும் கதிகலங்கச் செய்யும் அச்சத்தின் போதும் அன்னார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் மிக்க ஞானமுள்ளவனும் நுண்ணறிவுள்ளவனும் ஆவான். அவன் அனைத்தையும் அவற்றுக்கான இடங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் வைக்கிறான். தண்ணீரை அதற்கு பொருத்தமான ஊற்றுகளில் இருந்து ஓடச் செய்கிறான். எனவே அவன் இப்னு அபி கஹாஃபா மீது கருணை பார்வை செலுத்தினான். அவர் மீது சிறப்பான பேரருள் புரிந்தான். அவரை தனித்த ஆளுமையுடையவராக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் கூறுகிறான், அவன் விஷயத்தை கூறுபவர்களில் உண்மையானவனாவான். அதாவது அல்லாஹ் கூறியுள்ளானே, அவன் விஷயங்களை கூறுபவர்களில் உண்மையானவனாவான். என்ன கூறியுள்ளான்? இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இஸ் அஹ்ரஜஹுல் லஸீன கஃபரு ஃபானிய ஸ்னைனி இஸ் ஹுமா ஃபில் காரி இஸ் யகூலு லிஸ்ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வ அய்யதஹு பிஜுனூதில் லம் தரௌஹா வ ஜஅல கலிமத்தல் லஸீன கஃபர ஸுஃப்லா வ கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். பொருள்: நீங்கள் இந்த தூதருக்கு உதவி செய்யவில்லையாயின் நிராகரிப்பவர்கள் அவரை இருவருள் அந்த ஒருவராக இருந்த நிலையில் வெளியேற்றிய நேரத்திலும் அவ்விருவரும் குகையில் இருந்த போது அவர் தம்முடைய நண்பரிடம், கவலைப்படாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்திலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். பின்னர் அல்லாஹ் அவருக்கு தனது அமைதியினை இறக்கி நீங்கள் காணாத படைகளை கொண்டு அவன் அவருக்கு உதவி செய்து நிராகரிப்பவர்களின் வார்த்தையை மிகவும் கீழ்த்தரமானதாக்கிவிட்டான். அல்லாஹின் வார்த்தையே எப்போதும் மிகவும் உயர்ந்தது. அல்லாஹ் மிகைத்தவனும் நுட்பமான ஞானமுள்ளவனும் ஆவான். ஹதரத் அபு பக்கர் அலி அல்லாஹன் அவர்களிடம் கனவுகளுக்கு விளக்கமளிக்கும் திறமையும் அதிகமாக இருந்தது. கனவுகளுக்கு விளக்கமளிக்கும் ஞானத்தில் ஹதரத் அபு பக்கர் சித்திக் ரலிலான் அவர்கள் கை தேர்ந்தவராக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. கனவுகளுக்கு விளக்கமளிப்பதில் அன்னார் எல்லாரையும் விட அதிகம் முதன்மை பெற்றிருந்தார்கள். எதுவரை என்றால், உலகங்களின் அரசர் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய காலகட்டத்தில் அன்னார் கனவுகளுக்கு விளக்கமளித்து வந்தார்கள். இமாம் முஹம்மது பின் சைரீன் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கனவுகளுக்கு விளக்கமளிப்பதில் எல்லாரையும் விட பெரியவராக இருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கமளித்த சில கனவுகளின் விளக்கம் எடுத்துரைக்கப்படுகிறது. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹது போரிலிருந்து திரும்பும் போது ஒரு நபர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் கனவில் ஒரு மேகத்தை பார்த்தேன். அதிலிருந்து நெய்யும் தேனும் வழிந்து கொண்டிருந்தது. மக்கள் தமது கைகளில் அதை பெற்றுக்கொள்வதை நான் பார்த்தேன். சிலர் அதிகமாகவும் சிலர் குறைவாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் வானம் வரை எட்டியிருந்த ஒரு கயிற்றை நான் கண்டேன். பிறகு நான் தங்களை கண்டேன். தாங்கள் அதை பிடித்து அதன் மூலமாக மேலே சென்று விட்டீர்கள். அதற்கு பிறகு இன்னொரு நபர் அதை பிடித்தார். அவரும் அதன் மூலமாக மேலே சென்று விட்டார். அவருக்கு பிறகு இன்னொரு நபர் அதை பிடித்தார். அவரும் மேலே சென்று விட்டார். அதற்கு பிறகு இன்னொரு நபர் அந்த கயிற்றை பிடித்தார். அது அறுந்து விட்டது. பிறகு அவருக்காக இணைக்கப்பட்டது. மேலும் அவர் அதன் மூலமாக மேலே ஏறி சென்று விட்டார் என்று பணிவுடன் கூறினார். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை இதற்கு விளக்கமளிக்க விடுங்கள், அனுமதி இருந்தால் நான் விளக்கமளிக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதற்கு விளக்கமளியுங்கள். அப்போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நிழலிட்ட மேகம் இஸ்லாம் ஆகும். அதிலிருந்து வடிந்து கொண்டிருந்த நெய்யும் தேனும் திருக்குர்ஆன் ஆகும். அதன் இனிமை, அதன் சுவை மற்றும் மக்கள் அதிலிருந்து தேனையும் நெய்யையும் எடுத்துக் கொண்டிருப்பதன் பொருள் திருக்குர்ஆனை பெற்றுக்கொள்வதாகும். அதாவது திருக்குர்ஆனின் ஞானத்தை அதிகமாகவோ குறைவாகவோ பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். மேலும் வானம் வரை எட்டியிருக்கும் அந்த கயிறு உண்மையாகும். அதில் தாங்கள் நிலை பெற்றுள்ளீர்கள். தாங்கள் அதை எடுத்து அதன் மூலமாக உயர்ந்து விட்டீர்கள். தங்களுக்கு பிறகு அதை இன்னொரு நபர் எடுப்பார். அதன் மூலமாக உயர்ந்து விடுவார். பிறகு இன்னொருவர் எடுப்பார். அவரும் அதன் மூலமாக உயர்ந்து விடுவார். பிறகு இன்னொருவர் எடுப்பார். மேலும் அது அருந்துவிடும். பிறகு அவருக்காக இணைக்கப்படும். மேலும் அவர் அதன் மூலமாக உயர்ந்து விடுவார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் சிறிது சரியாக கூறியிருக்கிறீர், சிறிது தவறளித்திருக்கிறீர். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஆணையிட்டு தங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நான் சரியாக கூறியது எது, நான் தவறளித்தது எது என்று தாங்கள் கண்டிப்பாக எனக்கு கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள்.
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்ரே ஆணையிட்டு கூறாதீர். அதாவது சரியான விளக்கத்தை தெள்ளத் தெளிவாக அப்போது கூற ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. எனவேதான் அன்னார் கூறினார்கள், ஆணையிட்டு கூறாதீர், எவ்வளவு விளக்கம் நீர் கொடுத்திருக்கிறீரோ அதுவே போதுமானது. இப்னு ஷிஹாப் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு பார்த்தார்கள். அந்த கனவை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் எடுத்துரைத்தவாறு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் கனவில் பார்த்தேன், நானும் நீரும் ஒரு படிக்கட்டில் ஏறியுள்ளோம். நான் உம்மை விட 2.5 படிகள் முன்னால் சென்று விட்டேன். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்களை மகிழ்விக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய, தங்களது கண்களை குளிர வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை தாங்கள் தங்களது கண்களால் காணும் அந்த தருணம் வரை அல்லாஹ் தங்களை நிலைத்திருக்க வைப்பான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் இவ்வாறே 3 முறை கூறினார்கள். 3வது முறை கூறினார்கள், அபூபக்ரே, நான் கனவு பார்த்தேன், நானும் நீரும் ஒரு படிக்கட்டில் ஏறியுள்ளோம். நான் உம்மை விட 2.5 படிகள் முன்னால் சென்று விட்டேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தங்களை தனது கருணை மற்றும் மன்னிப்பால் உயர்த்தி விடுவான். மேலும் நான் தங்களுக்கு பிறகு 2.5 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வேன். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு இவ்வாறு விளக்கம் கூறினார்கள். மேலும் அதே போன்று நடந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவியார் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் கனவில் எனது அறையில் 3 நிலவுகள் விழுவதை பார்த்தேன். அப்போது நான் எனது கனவை எனது தந்தையார் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடுத்துரைத்தேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள், இது உமது நிலவுகளில் ஒன்றாகும், மேலும் இது அவற்றில் சிறந்ததாகும். ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அபி லைலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருப்பு நிற ஆடுகளின் மந்தை என்னை பின்பற்றுவதாக நான் பார்த்தேன். அவற்றுக்கு பின்னால் காக்கி நிற ஆடுகளின் மந்தை இருக்கிறது. இதை கேட்ட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அரேபியர்கள் தங்களை பின்பற்றுவார்கள், பிறகு அரபு அல்லாதவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவரும் இந்த விளக்கத்தை தான் கூறினார். இதுவோ கனவுகள் பற்றிய குறிப்பாக இருந்தது. இப்போது ஆண்களில் யார் முதல் முஸ்லிம் என்ற குறிப்பு வருகிறது. ஆக இது குறித்து ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்று கூறப்படுகிறது. ஹதரத் அம்மார் பின் யாசர் கூறி வந்தார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படிப்பட்ட ஆரம்ப காலத்தில் பார்த்திருக்கிறேன் என்றால், அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 5 அடிமைகளும் 2 பெண்களும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மட்டுமே இருந்தார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீன் என்ற நூலில் விளக்கமான குறிப்பு எழுதியுள்ளார்கள். அதில் அவர்கள் எழுதுகிறார்கள், எல்லாருக்கும் முதலாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டது யார் என்பது குறித்து அவர்கள் விவாதித்துள்ளார்கள். ஆக அவர்கள் எழுதுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் மேற்கொண்ட பணியின் பிரச்சாரத்தை துவக்கிய போது எல்லாருக்கும் முதலாக ஈமான் கொண்டவராக ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட தேங்கவில்லை. ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு ஆண்கள் முதலாவதாக ஈமான் கொண்டவர் தொடர்பாக வரலாற்று ஆசிரியர்களிடம் கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் ஹதரத் அபூபக்கர் அப்துல்லா பின் அபி கஹாஃபா அவர்களின் பெயரை கூறுகிறார்கள். சிலர் அப்போது வெறும் 10 வயதுடையவராக இருந்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரை கூறுகிறார்கள். சிலர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டிருந்த முன்னாள் அடிமை ஹதரத் ஜைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரை கூறுகிறார்கள். ஆனால் நம் பார்வையில் இந்த சண்டை வீணானது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஜைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு மக்களாக இருந்தார்கள். அன்னாரின் பிள்ளைகளைப் போன்று அன்னாருடன் வசித்து வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ஈமான் இருந்தது. எனவே அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று கூறுவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஏனெனில் அவர்கள் சிறு வயதினராக இருந்தார்கள், மேலும் வீட்டு மக்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்வதென்றால் அவர்கள் தரப்பிலிருந்து வாய்மொழியான எந்த ஒப்புதலின் தேவையும் கூட இருக்கவில்லை. எனவே அவர்களின் பெயரை இடையில் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. எஞ்சியவர்களில்
அவர்கள் அனைவரிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் நபர் என்றும் ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர் என்றும் எல்லாராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஆவார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் தமது ஒழுக்கம் மற்றும் திறமையின் காரணமாக குரேஷியர்களில் மிகவும் மரியாதைக்குரியவராகவும் கண்ணியத்திற்குரியவராகவும் இருந்தார்கள். இஸ்லாத்திலோ வேறு எந்த சஹாபிக்கும் கிடைக்கப்பெறாத அந்தஸ்து அன்னாருக்கு கிடைத்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாதத்தில் சந்தேகம் கொள்ளவில்லை. மாறாக கேட்டதுமே ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அன்னார் தமது முழு கவனத்தையும் தமது செல்வம் மற்றும் உயிரையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மார்க்கத்துக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாவில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை அதிகமாக நேசித்து வந்தார்கள். அன்னாரின் வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் அன்னாரின் முதல் ஹலீஃபாவாக ஆனார்கள். தமது ஹிலாஃபத் காலகட்டத்திலும் அவர்கள் நிகரற்ற தகுதிக்கான சான்றை முன்வைத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை பற்றி ஐரோப்பாவின் பிரசித்தி பெற்ற கிழக்கத்திய நாடுகளின் மொழி புலமை பெற்ற ஸ்பிரிங்கர் எழுதுகிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாறக்கூடியவராக இருந்தாலும் ஏமாற்றக்கூடியவராக ஒருபோதும் இருக்கவில்லை என்பதற்கு மிக பெரும் ஆதாரமாகும். இன்னும் சொல்வதென்றால் அவர் உண்மையான உள்ளத்துடன் தம்மை இறை தூதராக நம்பி வந்தார். மேலும் சர் வில்லியம் மியூரும் கூட ஸ்பிரிங்கரின் இந்த கருத்துடன் முழுமையாக ஒத்துப்போகிறார். ஹஜ்ரத் ஹதீஜா, ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஜைத் பின் ஹாரிசா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆகியோருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்களில் 5 நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் தப்லீகினால் ஈமான் கொண்டார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் இஸ்லாத்தில் எத்தகைய கம்பீரமிக்க மற்றும் உயர்தர சஹாபாவாக திகழ்ந்தார்கள் என்றால் மிக பெரும் சஹாபாவில் எண்ணப்பட்டார்கள். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான், இரண்டாவது அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப், மூன்றாவது சாத் பின் அபி வக்காஸ், நான்காவது ஜுபைர் பின் அவ்வாம், ஐந்தாவது தல்ஹா பின் உபைதுல்லா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆகியோர் ஆவார்கள். இந்த 5 சஹாபாவும் அஷ்ரா முபஷ்ஷிராவைச் சேர்ந்தவர்கள். அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருளுக்குரிய நாவினால் குறிப்பாக சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கிய அந்த 10 சஹாபா பெருமக்களில் இவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் அன்னாருக்கு மிகவும் நெருங்கிய சஹாபிகளாகவும் ஆலோசகர்களாகவும் எண்ணப்பட்டு வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்துரைக்கிறார்கள், அன்னார் ஜமாத்திற்கு பொருள் தியாகம் செய்யுமாறு எடுத்துச் கொண்டிருந்தார்கள். அதை இந்த சம்பவத்தோடும் இணைத்தார்கள். அன்னார் எழுதுகிறார்கள், நம்பிக்கை கொண்டவர் இத்தகைய திட்டங்களால் பதற்றமடைய மாட்டார். அதாவது பொருள் திட்டத்தின் போது, தியாகத்துக்கான திட்டத்தின் போது பதற்றமடைய மாட்டார், மாறாக மகிழ்ச்சி அடைவார். மேலும் எல்லாருக்கும் முதலாக திட்டம் என் வரை வந்தடைந்துள்ளது என்று அவருக்கு பெருமையாக இருக்கும். அவர் அஞ்சுவதில்லை, மாறாக அதில் அவருக்கு பெருமிதம் இருக்கும். அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துவார். எல்லாரையும் விட அதிகமாக அவனது வழியில் அவர் தியாகம் செய்வார். எல்லாரையும் விட அதிகமான தரத்தையும் பெறுவார். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் செய்த தியாகங்கள் அல்லது அன்னாருக்கு ஆற்ற சந்தர்ப்பம் கிடைத்த அந்த தொண்டுகள் குறித்து எனக்கு ஏன் எல்லாருக்கும் முதலாக இந்த தொண்டுகள் தியாகங்கள் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தது என்று அன்னார் நினைத்தார்கள் என்று எவராலும் சொல்ல முடியுமா? எனக்கு ஏன் சந்தர்ப்பம் கிடைத்தது என்று எப்போதாவது யோசித்திருப்பார்களா, நினைத்திருப்பார்களா? அன்னாரோ மிகவும் மகிழ்ச்சியுடன் தம்மை ஆபத்துகளில் ஆழ்த்து கொண்டார்கள். இறை வழியில் துன்பங்களை ஏற்றார்கள். எனவேதான் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களால் கூட பெற முடியாத அந்த தரத்தை பெற்றார்கள். ஏனென்றால் எவர் முதலில் ஈமான் கொள்கிறாரோ அவருக்கு எல்லாருக்கும் முதலாக தியாகம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஈமான் கொண்ட நேரத்திலும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்தன, துன்பங்கள் இழக்கப்பட்டன, தொழுகைகளை நிறைவேற்ற விடவில்லை. சஹாபா நாட்டை விட்டு வெளியேறினார்கள். முதலில் அபிசினியாவுக்கு சென்று செய்தார்கள். அவர்கள் ஈமான் கொண்டதிலிருந்து வெகு காலத்திற்கு பிறகு முன்னேற்றங்களுக்கான காலம் ஆரம்பமானது. இருந்தாலும் ஆரம்பத்தில் ஈமான் கொண்டதனாலும் ஆரம்பத்தில் தியாகங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததனாலும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த அந்த அந்தஸ்துக்கு சமமாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கூட ஆக முடியவில்லை. இதன் காரணமாகவே ஒருமுறை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை நிராகரித்துக் கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்த போது அவர் இஸ்லாத்திற்கு உதவி புரிந்தார். இப்போது நீங்கள் ஏன் அவருக்கு துன்பம் அளிக்கிறீர்கள்? ஆக
அவர்கள் முதலில் ஈமான் கொண்டது மற்றும் தியாகங்கள் செய்தது பற்றி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இல்லையென்றால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் கூட துன்பங்கள் அடைந்தார்கள், அவர்களும் தியாகங்கள் செய்தார்கள். எனவே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த முந்தி செல்லுதல் பெருமிதம் இருந்தது. மக்கா வெற்றியின் போது தமக்கு ஈமான் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்க கூடாது என ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விரும்பி இருப்பார்கள் என்று யாராவது கூற முடியுமா? இன்னும் சொல்வதென்றால் உலகத்தின் அரசாட்சியும் கூட அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதை மிகவும் அற்பமான மாற்று விஷயமாக கொண்டிருப்பார்கள், ஏற்றிருக்க மாட்டார்கள். இன்னும் கூறுவதாயின் அவர்கள் அந்த தரத்திற்கு பகரமாக உலகத்தின் அரசாட்சியை காலால் எட்டி உதைப்பதற்கான சிரமத்தை கூட பொறுத்திருக்க மாட்டார்கள். ஆக இதுதான் அவர்களது தியாகங்களுக்கான பிரதிபலனாகும். இவ்வாறு அல்லாஹ் படிப்படியாக பிரதிபலனை வழங்குகிறான். அடிமைகளை விடுதலை செய்வது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறி வந்தார்கள், அபூபக்ருன் சையிதுனா வ ஆதக சையிதனா யானி பிலால். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுடைய தலைவர் ஆவார்கள், அவர்கள் எங்களது தலைவரை விடுதலை செய்தார்கள். அன்னார் பிலால் ரலியல்லாஹு அவர்களை குறித்து கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் தமது செல்வத்தால் 7 அடிமைகளை விடுதலை செய்ய அழைத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வை ஏற்றதனால் துன்பம் கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த அடிமைகளின் பெயர்கள் பின்வருமாறு: ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமிர் பின் ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுன்னைரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நஹதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களது மகள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களது மகள் அல்லது அடிமை பனி முஅம்மல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் உம்மு உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகியோர். எதிரிகளும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் நட்பண்புகள் மற்றும் நல்லொழுக்கங்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆக ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அபூபக்கர் போன்ற மனிதருக்கு மக்கா முழுவதும் நன்றி கடன் பட்டிருந்தது. அன்னார் சம்பாதித்த அனைத்தையும் அடிமைகளை விடுதலை செய்வதில் செலவு செய்து வந்தார்கள். ஒருமுறை அன்னார் மக்காவை விட்டுவிட்டு சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு தலைவர் வழியில் அன்னாரை சந்தித்தார். அவர் அன்னாரிடம், அபூபக்கர் எங்கு செல்கிறீர் என்று கேட்டார். அன்னார் கூறினார்கள், இந்த நகரத்தில் இப்போது எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இப்போது நான் வேறு எங்கோ செல்கிறேன். அந்த தலைவர் கூறினார், உம்மை போன்ற நல்ல மனிதர் நகரத்தை விட்டு சென்று விட்டால் நகரம் நாசமாகிவிடும். நான் உமக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன், நீர் நகரத்தை விட்டு செல்லாதீர். அன்னார் அந்த தலைவரின் அடைக்கலத்தில் திரும்பி வந்து விட்டார்கள். அன்னார் காலை எழுந்து திருக்குரான் ஓதும் போது பெண்களும் குழந்தைகளும் சுவற்றுடன் காதை வைத்து வைத்து திருக்குரானை கேட்பார்கள். ஏனெனில் அன்னாரின் குரலில் மிகவும் உருக்கமும் உள்ளத்தின் வலியும் வேதனையும் இருந்தது. திருக்குர்ஆன் அரபியில் இருந்ததால் ஒவ்வொரு ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் அதன் பொருளை புரிந்து கொள்வார்கள். கேட்பவர்கள் அதனால் தாக்கமடைவார்கள். இந்த விஷயம் பரவிய போது, இவ்வாறு இருந்தால் பிறகு மக்கள் அனைவரும் மதத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்று மக்காவில் கூச்சல் ஏற்பட்டுவிட்டது. கடைசியில் மக்கள் அந்த தலைவரிடம் வந்து விட்டார்கள். அவரிடம், நீங்கள் ஏன் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தலைவர் அன்னாரிடம் வந்து, தாங்கள் இதுபோன்று திருக்குரான் ஓதாதீர்கள், இதனால் மக்கத்து மக்கள் கோபப்படுகிறார்கள் என்று கூறினார். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், பிறகு தாங்கள் தங்களது அடைக்கலத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், என்னால் இதை விட முடியாது. எனவே அந்த தலைவர் தனது அடைக்கலத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். இது அன்னாரின் இரையச்சம் மற்றும் தூய்மைக்கான எவ்வளவு அற்புதமான சான்று! அதாவது அந்த மக்கள் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான எதிரிகளாக இருந்தார்கள். அன்னாரை ஏசியும் வந்தார்கள். ஆனால் அவர்கள் அபூபக்கருடைய தூய்மை எந்த அளவு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால், அந்த தலைவர் கூறினார், தாங்கள் வெளியேறிவிட்டால் நகரம் அழிந்துவிடும். தொழுகையில் இமாமத் செய்வது பற்றி வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத போது எந்த சில மக்களுக்கு நபவி பள்ளிவாசலில் தொலை வைப்பதற்கான நட்பேறு கிடைத்ததோ அவர்களில் ஹதரத் அபூபக்கர் அவர்களும் உள்ளார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் ஒரு தனிச்சிறப்பு மிக்க நட்பேராவது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாள்களிலோ, குறிப்பாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு இணங்க தொழுகைகளை தொலை வைப்பதற்கான நட்பாக்கியம் அன்னாருக்கு கிடைக்கப்பெற்றது. இது குறித்து பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர்களில் அபூபக்கர் இருக்கிறாரோ அவர்களுக்கு அவரை தவிர வேறு யாரும் இமாமத் செய்வது பொருத்தமானது அல்ல. அஸ்வத் கூறுகிறார்கள், நாங்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்தோம். அப்போது நாங்கள் தொழுகையை முறையாக கடைபிடித்தல் மற்றும் அதன் மகத்துவத்தை பற்றி கூறிய போது அவர்கள் கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தாம் மரணித்த அந்த நோயில் நோய்வாய்ப்பட்டிருந்த போது தொழுகை நேரம் வந்தது. பாங்கு சொல்லப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு தொழ வைக்குமாறு அபூபக்கரிடம் கூறுங்கள். அப்போது அன்னாரிடம் கூறப்பட்டது, அபூபக்கர் உருகிய உள்ளத்தை உடையவர் ஆவார்கள். அவர்கள் தங்களது இடத்தில் நிற்கும் போது அவர்களால் மக்களுக்கு தொழ வைக்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள். பிறகும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் உருகிய உள்ளத்தை உடையவர் என்றே கூறப்பட்டது. அன்னார் மீண்டும் 3வது முறை கூறினார்கள். பிறகு கூறினார்கள், நீங்கள் யூசுஃபிடம் இருந்த பெண்கள் போல் ஆவீர்கள். அதாவது இது போன்ற விஷயங்களை பேசுகிறீர்கள். மக்களுக்கு தொழ வைக்குமாறு அபூபக்கரிடம் கூறுங்கள். அப்போது ஹதரத் அபூபக்கர் அவர்கள் தொழ வைக்க சென்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உடல்நலத்தில் சற்று முன்னேற்றத்தை உணர்ந்தார்கள். அப்போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகை தந்தார்கள். அன்னார் 2 பேருக்கு நடுவில் கைத்தாங்கலாக இருந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் இப்போதும் பார்த்து கொண்டிருப்பது போன்றே எனக்கு அது நினைவிருக்கிறது. நோயின் காரணமாக நிலத்தில் அன்னாரின் கால்கள் கோடிட்டு கொண்டிருந்தன. அதாவது அன்னாரால் சரியாக நடக்க முடியாமல் இருந்தது. கால்களை உயர்த்த முடியாத போது கால்கள் தரையில் இழுபட்டு கொண்டிருந்தன. அன்னார் இவ்வாறு வருவதைக் கண்ட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் விலக நினைத்தார்கள். ஆனால் உங்களிடத்திலேயே இருங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை செய்தார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். எதுவரை என்றால் அன்னார் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். அமஷ் அவர்களிடம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்களா, ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாரின் தொழுகையை பின்பற்றி தொழுதார்களா, மக்கள் ஹதரத் அபூபக்கர் அவர்களை பின்பற்றி தொழுதார்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் அவர்களுக்கு இடப்புறம் அமர்ந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் எழுந்து நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், ஹதரத் அனஸ் பின் மாலிக் அன்சாரி அவர்கள் இடம் கூறினார்கள், அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள், தொண்டாற்றினார்கள், அன்னாருடன் இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், அபூபக்கர் அந்த மக்களுக்கு தொழ வைத்து வந்தார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வஃபாத்தான தமது அந்த நோயில் திங்கட்கிழமை ஆன போது மக்கள் தொழுகையில் சஃப்புகளில் இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறையின் திரையை விலக்கினார்கள். அன்னார் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்னார் எழுந்து நின்றார்கள். அன்னாரது அருளுக்குரிய முகம் திருக்குர்ஆனின் பக்கம் போன்று தென்பட்டது. பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து புன்சிரித்தார்கள். நாங்கள் நபியை கண்டதனால் மகிழ்ச்சியால் சோதனையில் ஆழ்ந்துவிட்டோம் என்ற சிந்தனை எங்களுக்கு ஏற்பட்டது. இதற்குள் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் தாம் சஃபில் இணைந்து கொள்வதற்காக தமது குதிகால்களால் பின்னால் விலகினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வெளியே வருகை தருகிறார்கள் என்று அவர்கள் புரிந்தார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது தொழுகையை முழுமைப்படுத்துங்கள் என்று சைகை செய்தார்கள். மேலும் திரையை போட்டுவிட்டார்கள். அன்னார் அன்றே வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஒரு அறிவிப்பில் உள்ளது, அந்த நாள்களிலேயே ஒருமுறை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைத்தார்கள். அதன் விவரம் இவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது. ஹதரத் அப்துல்லா பின் ஜமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோய் கடுமையான போது நான் முஸ்லிம்களின் ஒரு கூட்டத்தில் அன்னாரிடம் இருந்தேன். அப்போது ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரை தொழுகைக்காக அழைத்தார்கள். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு தொழ வைக்குமாறு யாரிடமாவது சொல்லுங்கள். ஹதரத் அப்துல்லா பின் ஜமா வெளியே வந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களில் இருப்பதை பார்த்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கவில்லை. கூறுகிறார்கள், நான் கூறினேன், உமரே எழுந்திருங்கள், மக்களுக்கு தொழ வையுங்கள். அவர்கள் முன்னால் சென்று அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் குரலை கேட்டதும், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் குரல் உரத்த குரலாக இருந்தது. ஆக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் எங்கே? அல்லாஹும் முஸ்லிம்களும் இதை மறுக்கிறார்கள், அல்லாஹும் முஸ்லிம்களும் இதை மறுக்கிறார்கள். அன்னார் ஹதரத் அபூபக்கர் அவர்களை வரவழைத்தார்கள். அவர்கள் வந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைத்து முடித்து விட்டிருந்த பிறகு அன்னார் மக்களுக்கு தொழ வைத்தார்கள். இதுவும் ஒரு அறிவிப்பாகும். பெரிதோர் அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் குரலை கேட்டதும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகை தந்தார்கள். எதுவரை என்றால் அன்னார் தமது அருளுக்குரிய தலையை அறையிலிருந்து உயர்த்தி பார்த்தார்கள். பிறகு கூறினார்கள், இல்லை இல்லை இல்லை, இப்னு அபி கஹாஃபா மக்களுக்கு தொழ வைக்க வேண்டும். அன்னார் இதை கோபத்துடன் கூறினார்கள். இந்த அறிவிப்பின் மேற்கொண்ட விளக்கம் முஸ்னத் அஹ்மதில் இவ்வாறு கிடைக்கிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது பற்றி தெரிய வந்த போது அவர்கள்
நீங்கள் தொலைவையுங்கள் என்று ஹதரத் உமரான் அவர்களிடம் கூறிய ஹதரத் அப்துல்லா பின் ஜமா அவர்களிடம், என்னை தொலைவைக்குமாறு உங்களிடம் ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கூறி அனுப்பியதாக நான் நினைத்தேன், இல்லையென்றால் நான் ஒருபோதும் தொலை வைத்திருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். இதற்கு ஹதரத் அப்துல்லா பின் ஜமா அவர்கள் கூறினார்கள், இல்லை, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தென்படவில்லை என்பதை நான் பார்த்தபோது அவர்களுக்கு பிறகு தாங்களே தொலை வைக்க தகுதியானவர் என்று நான் சுயமே நினைத்தேன். எனவே நானே தங்களிடம் தொலை வைக்குமாறு கேட்டுக்கொண்டேன். என்னிடம் நேரடியாக கூறப்படவில்லை. இது முஸ்னதுடைய அறிவிப்பாகும். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சந்ததிகள் மீது பரிவு காட்டியதை பற்றி எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள். ஓர் எழுத்தாளர் இவ்வாறு எழுதியுள்ளார்: ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தமது பிள்ளைகள் மீது அதிக அன்பு இருந்தது. அன்னார் தமது சொல்லாலும் செயலாலும் பெரும்பாலும் இதை வெளிப்படுத்தியும் வந்தார்கள். மூத்த மகன் ஹதரத் அப்துர் ரஹ்மான் தனி வீட்டில் வசித்து வந்தார்கள். ஆனால் அவர்களது வீட்டு செலவை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தமது பொறுப்பெடுத்திருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் மூத்த மகள் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம் ஹதரத் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்களுடன் நடைபெற்றது. ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் நெருக்கடியில் இருந்தார்கள். வீட்டில் ஒரு பணியாளையோ பணிப்பெண்ணையோ வைத்திருப்பதற்கான சக்தி இருக்கவில்லை. எனவே ஹதரத் அஸ்மா அவர்களுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டி வரும். அவர்கள் மாவு அரைப்பார்கள், உணவு சமைப்பார்கள், தண்ணீர் இறைப்பார்கள், வாளியில் இறைப்பார்கள். மிகவும் தூரத்திலிருந்து பேரித்தம்பழ கொட்டைகளை தலையில் சுமந்து கொண்டு வருவார்கள். எதுவரை என்றால் குதிரைக்கு திணியும் போடுவார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த நிலைமைகள் பற்றி தெரிய வந்த போது அன்னார் ஒரு பணியாளை அனுப்பினார்கள். அவர் குதிரைக்கு தீனி போட்டும் அதை பராமரித்தும் வந்தார். ஹதரத் அஸ்மா கூறுகிறார்கள், பணியாளை அனுப்பி தந்தையார் ஒரு வகையில் என்னை விடுதலை செய்து விட்டார்கள். ஹதரத் அப்துல்லா பின் அபிபக்கர் அவர்களுக்கு தமது மனைவி ஆத்திகா மீது அன்பு இருந்தது. இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. மனைவி காரணமாக அவர்கள் போருக்கு செல்வதை விட்டுவிட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்னார் ஹதரத் அப்துல்லா அவர்களுக்கு, நீ மனைவியின் காரணமாக ஜிஹாதுக்கு செல்வதை விட்டுவிட்டாய் என்றால் அவருக்கு தலாக் கொடுத்து விடு என்று கூறினார்கள். அப்போது அவர்கள் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் தான். ஆனால் ஆத்திகாவின் பிரிவால் மிகவும் வேதனை மிகுந்த கவிதைகளை கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதுகள் வரை இந்த கவிதைகள் சென்றடைந்த போது அன்னாரின் உள்ளத்தில் கருணை பொங்கியது. அன்னார் ஹதரத் அப்துல்லா அவர்களுக்கு தமது மனைவியை திரும்ப அழைத்துக் கொள்ள அனுமதி வழங்கிவிட்டார்கள். ஹதரத் பரா அவர்கள் கூறினார்கள், நான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அன்னாருடைய வீட்டாரிடம் உள்ளே நுழைந்தேன். அப்போது அன்னாரின் மகள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுத்திருப்பதை பார்த்தேன். அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. நான் பார்த்தேன், ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கன்னத்தில் முத்தமிட்டார்கள். பிறகு, எனது மகளே, நீ எப்படி இருக்கிறாய் என்று நலம் விசாரித்தார்கள். இந்த குறிப்பு இனியும் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.